Hello, my dear future doctors. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் மைட்டாசிஸ். ஸோ மைட்டாசிஸ்னா இட் இஸ் கோயிங் டு பி த செல் டிவிஷன். ஸோ மைட்டாசிஸ் எப்படி நம்ம செல்ஸில் நடக்குது என்னன்றதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரி, ஸோ மைட்டாசிஸ்னால் அது வந்து ஒரு டிவிஷன் ஃபேஸ். செல் வந்து எப்போ டிவைட் ஆகும், எப்போ நம்ம புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுவோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிரான்ச்சில் வந்து நிறைய பேர் இருந்தால் தான் புது பிரான்ச் ஓப்பன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் செல். ஆல்ரெடி செல் வந்து க்ரோ ஆகி பெருசாகிடுச்சுன்னா அதால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக ஒரு ஃபேஸை டிவிஷன் பண்ணி புதுசாக ஆரம்பிக்குது, அவ்வளோதான். ஸோ டிவிஷன் ஃபேஸ் ஆர் எம் ஃபேஸ், அதுக்கு இன்னொரு பேர் மைட்டாட்டிக் ஃபேஸ். இது வந்து ஜஸ்ட் 1 hour தான். இப்போ ஒரு டோட்டல் செல் சைக்கிள் 24 hours நடக்குதுன்னா நம்மளோட மைட்டாசிஸ் வெறும் 1 hour தான் நடக்குவான். ஓகே, ஸோ ஒரு செல் சைக்கிளோடைய ஃபேஸஸ்லாம் என்னென்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில்? G1, S, G2, M இல்லையா? ஓகே, இதில் M எவ்வளோ தான்? ஜஸ்ட் 1 hour தான். ஸோ இது 3 என்னது? இன்டர்ஃபேஸ். அந்த இன்டர்ஃபேஸ் தான் கிட்டத்தட்ட 23 hours நடக்குது. ஓகே, இது வந்து ஹியூமன் செல்லில் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லியிருக்காங்க. எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் இதே தான். ஸோ எம் ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதுதான் வந்து ஆக்சுவல் செல் டிவிஷன் ஆர் மைட்டோசிஸ் எங்கே நடக்குதுன்னா எம் ஃபேஸில் தான் நடக்குது. இப்போ அனிமல்ஸில் பார்த்தாக்க மைட்டோசிஸ் எங்கே நடக்கும் அப்படின்னாக்க சொமேட்டிக் செல்ஸில் நடக்கும். சொமேட்டிக் செல்ஸ்னால் என்னது? அதுதான் நம்மளுடைய பாடி செல்ஸ். நம்மளுடைய நார்மல் பாடி செல்ஸுக்கு தான் வந்து சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு பேர். எக்ஸப்ட் இன் சம் சோஷியல் இன்செக்ட்ஸ். யார் இந்த சோஷியல் இன்செக்ட்? நம்மளுடைய ஹனிபி. ஏன் ஹனிபியில் எக்ஸம்ஷன் அப்படின்னாக்க ஹனிபியில் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஹேப்ளாய்டு செல்ஸ். யார் ஹேப்ளாய்டு? அந்த மேல் ட்ரோன்ஸ் வந்து எப்போதும் ஹேப்ளாய்டாக தான் இருக்கும். ஃபீமேல் வந்து எப்படி இருக்கும்னா டிப்ளாய்டாக இருக்கும். ஸோ அங்கேயும் வந்து மைட்டாசிஸ் நடக்கும். பட் ஹேப்ளாய்டாக இருக்கிற ஹனிபீலையும் மைட்டாசிஸ் நடக்கும். யூஸ்வலாக ஹேப்ளாய்ட் செல்ஸ் வந்து மியோசிஸ் தான் அண்டர்கோ பண்ணும். ஆனால் நம்மளுடைய அனிமல்ஸில் டிப்ளாய்டு செல்ஸ் மட்டும்தான் மைட்டாசிஸை அண்டர்கோ பண்ணும். ஓகே, பட் எக்ஸம்ஷன் யார்? ஹேப்ளாய்டில் எங்கே நடக்கும்? ஹனிபீஸ். ஆல்வேஸ் பயாலஜி இஸ் ஃபுல் ஆஃப் எக்ஸம்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ பிளான்ஸ் பார்த்தாக்க மைட்டோட்டிக் டிவிஷன் வந்து ஹேப்ளாய்ட்லேயும் நடக்கும், டிப்ளாய்ட்லேயும் நடக்கும். அனிமலில் யூஸ்வலாக எங்கே நடக்கும்? அனிமலில் டிப்ளாய்ட் மட்டும்தான் நடக்கும். எக்ஸம்ஷன் யார்? ஹனிபீஸ். ஹனிபீஸில் எங்கே நடக்கும்? ஹேப்ளாய்டில். ஆனால் பிளான்ட்டில் அப்படி இல்லை, போத் ஹேப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டில் நடக்கும். ஓகேயா? சரி, ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். நம்மளுடைய டிஎன்ஏ வந்து ரெப்ளிகேட் ஆகுது, இருக்கிற கண்டென்ட் வந்து டபுள் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 2 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எங்கே? நம்மளுடைய இன்டர்ஃபேஸில். ரைட். ஸோ நம்மளுடைய எஸ் ஃபேஸில் ஆர் சிந்தசிஸ் ஃபேஸில் எத்தனை குரோமோசோம் இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ குரோமோசோம் நம்பர் டபுள் ஆயிருக்கா? இல்லை, பட் கண்டென்ட் வந்து டபுள் ஆயிருக்கு. ஓகே, ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா எஸ் ஃபேஸில் வந்து குரோமோசோமல் நம்பர் வந்து இட் இஸ் ரிமைனிங் த சேம். பட் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? அதோடைய கண்டென்ட் வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ கண்டென்ட் என்ன ஆயிருக்கு? டபுள் ஆயிருக்கு. பட் குரோமோசோமல் நம்பர் எப்படி இருக்குது? இட் இஸ் ரிமைனிங் த சேம். ரைட். இப்போ மைட்டாசிஸில் பார்க்கலாம். மைட்டாசிஸில் பார்த்தாக்க என்ன நடக்குதுனாக்க 2 டிப்ளாய்டு செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது 2 குரோமோசோம்ஸாக இருந்தது. அனாஃபேஸ் வரும்போது இந்த 2 குரோமோசோம் 4 குரோமோசோம் ஆயிடுச்சு. ஏயா, இந்த 4 குரோமோசோம் திரும்பி பிரிஞ்சு 2 குரோமோசோம் ஆயிடுச்சு. ஸோ நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. டிஎன்ஏ சிந்தசிஸில் குரோமோசோமல் நம்பர் டபுள் ஆகலை. ஆனால் மைட்டோசிஸில் ஓகே இந்த அனாஃபேஸில் 2 குரோமோசோம் என்ன ஆயிடுச்சு? 4 குரோமோசோம் ஆயிடுச்சு. திருப்பி டீலோஃபேஸ் வரும்போது அந்த 4 திருப்பி டபுளாக பிரிஞ்சு 2 ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ அனாஃபேஸில் என்ன நடக்குதுனாக்க 2 குரோமோசோம்ஸ் வந்து 4 குரோமோசோமாக மாறிடுச்சு. ஸோ இதுதான் டப்ளிங் ஆஃப் குரோமோசோம்ஸ். இங்கே டப்ளிங் ஆஃப் டிஎன்ஏ கண்டென்ட்டு, இங்கே என்ன நடக்குது? டப்ளிங் ஆஃப் குரோமோசோம்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடிக்கடி நிறைய நியூமரிக்கல்ஸ்லாம் இதில் வரும். ஸோ நம்ம வந்து இதை பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ எம் ஃபேஸ் தான் மோஸ்ட் ட்ரமாட்டிக் பீரியட். ஏன்னா இங்கே வந்து தேர் இஸ் த ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் தி காம்பனன்ட்ஸ். ஸோ குரோமோசோமல் நம்பர் எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஈக்குவட்டோரியல் டிவிஷன்.
ஓகே ரைட். ஸோ இங்கே மதருக்கும் 2 குரோமோசோம்ஸ் தான், டாட்டருக்கும் 2 குரோமோசோம்ஸ் தான். ஓகே, இன்னொரு டாட்டருக்கும் 2 ஈக்குவலாக தானே பிரித்து கொடுக்கும். ஸோ தட் இஸ் வாட். ஸோ டாட்டர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இட் இஸ் டிவைடட். ஸோ மதருக்கும் 2 குரோமோசோம், 2 டாட்டருக்கும் 2 குரோமோசோம். ஸோ அதனால இதுக்கு பேர் ஈக்குவேஷனல் டிவிஷன் ஆர் ஈக்வட்டோரியல் டிவிஷன் சொல்கிறேன். ஓகே, ஸோ எம் ஃபேஸ் வந்து இனிஷியலாக நியூக்ளியர் டிவிஷனில் ஸ்டார்ட் பண்ணும். அந்த நியூக்ளியர் டிவிஷனுக்கு பேர் கேரியோகைனன்சிஸ். கைனன்சிஸ்னா மூமெண்ட் ஆர் செப்பரேஷன் பேர், கேரியோனா நியூக்ளியர். ஸோ கேரியோகைனன்சிஸ்னா நியூக்ளியர் டிவிஷன். இன்னொன்று வந்து என்னது சைட்டோகைனன்சிஸ் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். ஸோ செல் சைக்கிளில் இன்டர்ஃபேஸ் இருக்குது, இன்டர்ஃபேஸில் தான் G1 S G2 3 ஃபேஸ் இருக்குது. அடுத்து எம் ஃபேஸ், இது 23 ஹவர்ஸ் பார்த்தோம், இது வந்து 1 ஹவர் பார்த்தோம். அந்த 1 ஹவரில் 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து கேரியோகைனன்சிஸ். கேரியோகைனன்சிஸ் யார்? நியூக்ளியர் டிவிஷன். இன்னொன்று என்னது? சைட்டோகைனன்சிஸ். சைட்டோகைனன்சிஸ் என்னது? அதுதான் சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். சைட்டோகைனன்சிஸ்னால் என்னது? அது சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். இந்த கேரியோகைனன்சிஸில் 4 மேஜர் ஃபேஸஸ் இருக்குது. அதை வந்து ஷார்ட்டாக PMAT அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யார் அது? இட் இஸ் கோயிங் டு பி ப்ரோஃபேஸ், அப்புறம் மெட்டாஃபேஸ், ப்ரோஃபேஸ் மெட்டாஃபேஸ், அப்புறம் யார்? அனாஃபேஸ். ஸோ ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ஸோ 4 ஸ்டேஜஸ் இருக்குது கேரியோகைனன்சிஸில். யாரெல்லாம்? ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். இது 4 ஃபேஸஸ் இருக்குது. இது நியூக்ளியர் டிவிஷன், கேரியோகைனன்சிஸ். அந்த மாதிரி சைட்டோகைனன்சிஸ்னு இன்னொரு ஃபேஸ் இருக்குது, அது வந்து சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். ஓகே, ஸோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்மளுடைய ப்ரோஃபேஸ் ஆர் நம்மளுடைய நியூக்ளியர் டிவிஷனில் இருக்கிற ஃபேஸஸ் யார்? ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் வருது ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், அப்புறம் டீலோஃபேஸ். சரி, ஸோ நம்மளோட எம் ஃபேஸ் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் த நியூக்ளியர் டிவிஷன். ஸோ எம் ஃபேஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் த நியூக்ளியர் டிவிஷன். ஸோ ஆல்ரெடி இங்கே இருக்கிற நியூக்ளியஸ் டிவைட் ஆகிடுச்சா? ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் த நியூக்ளியர் டிவிஷன், தட் இஸ் த கேரியோகைனன்சிஸ், அண்ட் இட் ends with the cytokinesis. Cytokinesis it is going to be the cytoplasmic division. சரி, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஃபேஸ். ஜென்ரலாக இந்த மாதிரி கலர் இமேஜஸ் இருக்கும். இதில் நான் உங்களுக்கு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். இந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லையா, அது எல்லாமே நம்மளுடைய நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் தான் ப்ளூ கலரில் ஸ்டெயின் ஆகும். PIன்னு ஒரு டை யூஸ் பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணால் நியூக்ளியஸ் வந்து ப்ளூ கலரில் ஸ்டெயின் ஆகும். அப்புறம் இந்த க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, அதுதான் என்னதுன்னா நம்மளுடைய சைட்டோபிளாசம். ஓகே, க்ரீன் கலரில் இருக்கிறது யார்? நம்மளுடைய சைட்டோபிளாசம். இதுதான் ஆஸ்டர், இது மைட்டோகாண்ட்ரியா, இது குரோமாட்டின், இது நியூக்ளியர் மெம்ப்ரேன், இது சென்ட்ரோசோம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரோஃபேஸோடைய ஸ்டேஜ். சரி, பரவாயில்ல. ஸோ ப்ரோஃபேஸ் அப்படின்னு பார்த்தாக்கா இட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனன்சிஸ். ப்ரோஃபேஸ்னால் என்னது? இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் கேரியோகைனன்சிஸ். பார்த்தோம்ல PMAT. PMATல ஃபஸ்ட்டு யார் இருக்கா? ப்ரோஃபேஸ் தான் இருக்குது. சரி, ஸோ இட் ஃபாலோஸ் யுவர் S and G2. ஏன்னா G1 S G2 அப்புறம் எம்மில் தான் PMAT. ஸோ G2 முடித்தோன்னே யார் வராங்க? ப்ரோஃபேஸ் தான் வருது. இட் ஃபாலோஸ் த S and the G2 phase. ஓகே, த DNA molecules they are not distinct but intertwined. DNA வந்து எப்படி இருக்கும்னா தனியாக தெரியாது, பட் எப்படி இருக்கும்னா இது வந்து இன்டர்வைண்டாக இருக்கும். ஓகே, ஸோ ப்ரோஃபேஸ் இஸ் மார்க்டு பை இனிசியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமாட்டின் மெட்டீரியல். கம்ப்ளீஷன் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ரோஃபேஸ் அப்படின்னாக்க ப்ரோஃபேஸ் இட் இஸ் நாட் த கம்ப்ளீஷன், இட் இஸ் ஜஸ்ட் த இனிசியேஷன். எதோட இனிசியேஷன்? ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் வாட்? ஆஃப் த குரோமோசோமல் மெட்டீரியல். ஸோ ப்ரோஃபேஸுங்கிறது இட் இஸ் த இனிசியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல். ஸோ அந்த குரோமோசோமல் மெட்டீரியல் எல்லாம் கண்டாங்கிள்ட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்மளுடைய குரோமாட்டின் கண்டென்சேஷன் எடுக்கும் போது இந்த மாதிரி ஆகிடும். ஓகேயா? சரி, ஸோ அதுதான் வந்து ப்ரோஃபேஸ். ஸோ இது எல்லாம் என்ன ஆகிடும்? அன்டாங்கிள்ட் ஆகிடும் குரோமாட்டின் கண்டென்சேஷன் நடக்கும்போது. ஸோ இனிசியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் நடக்குது. இப்படி இருக்கிறது இப்படி ஆகிடுது. ஓகே, ஸோ குரோமாட்டின் வந்து இட் பிகின்ஸ் டு காயில் அண்ட் இட் இஸ் பிகின் டு கண்டென்ஸ். ஓகே, ஸோ அது ஸ்டார்டிங் தான் நம்மளுடைய ப்ரோஃபேஸ். ஸோ ஏர்லியாக ப்ரோஃபேஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். ஓகே, பட் எப்படி இருக்கும்னாக்கா குரோமாட்டின்னாக இருக்கும். ஓகே,
ஸோ அந்த குரோமாட்டின் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும், இட் இஸ் பிகினிங் டு கண்டென்ஸ், ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆர்கனைஸ்ட் ஆகிட்டு அதோடைய ப்ரொஃபேஸ் ஸ்டேஜ் வந்து வந்தது. ஓகே ரைட். அப்புறம் நியூக்ளியர் என்வலப் லைட்டாக பிரேக் ஆக ஆரம்பிக்குது இல்லையா, நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது நமக்கு. ஓகே, அப்புறமா என்ன ஆகும்னா த சென்ட்ரியோல்ஸ், 2 சென்ட்ரியோல் இருக்கும். 2 சென்ட்ரியோல் எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். நம்மளுடைய செல்லுலர் ஆர்கனைசேஷன் படிக்கும்போது படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ சென்ட்ரியோல் வந்து 2 சென்ட்ரியோல் இருக்கும், பர்பண்டிகுலராக இருந்தால் அது என்ன நம்ம சொல்லுவோம், சென்ட்ரோசோம் சொல்லுவோம். அது வந்து ஒன்று வந்து 2 ஆகிடும். இட் அண்டர்கோஸ் டியூப்ளிகேஷன் during the S phase and now it will begin to move towards the opposite pole. நடுவில் ஒரே இடத்துல இருக்கும், இப்போ இந்த ப்ரொஃபேஸில் என்ன ஆகிடும், அது வந்து ஆப்போசிட் சைடுக்கு போயிடும். ஓகே, ஸோ இந்த சென்ட்ரோசோம்ஸ் வந்து ஆப்போசிட் சைடுக்கு போயிடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், நம்மளுடைய குரோமாட்டின் அது வந்து என்ன ஆகிடும், இட் பிகின்ஸ் த கண்டென்சேஷன். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, குரோமாட்டின் வந்து இட் பிகின்ஸ் த கண்டென்சேஷன். செகண்ட் பாயிண்ட் என்ன, சென்ட்ரோசோம்ஸ் வந்து ஆப்போசிட் போல்ஸ்க்கு போயிடும். ஸோ இது 2 தான் மேஜரான பாயிண்ட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டியூப்ளிகேட்டட் சென்ட்ரோசோம். இந்த டியூப்ளிகேஷன் எங்கே நடந்தது, எஸ் ஃபேஸில் நடந்தது. எஸ் ஃபேஸ் ஆஃப் இன்டர்ஃபேஸில் டியூப்ளிகேஷன் நடந்துச்சு. ஆனால் ப்ரொஃபேஸில் தான் என்ன பண்ணுவோம், அது ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகும். ஓகேயா, ரைட். ஸோ ப்ரொஃபேஸில் என்னெல்லாம் நடக்கும், தேர் இஸ் த ஆன்செட் ஆஃப் குரோமோசோமல் கண்டென்சேஷன், தேர் இஸ் த பிகினிங் ஆஃப் குரோமோசோமல் கண்டென்சேஷன். அப்புறம் எல்லா மெம்ப்ரேன் நெட்வொர்க்கும் டிஸ்அசம்பிள் ஆகிடும். ஈவன் நியூக்ளியர் என்வலப் எல்லாமே டிஸ்அசம்பிள் ஆகிடும். அண்ட் தென் செல்ஸ் பிகின்ஸ் டு ரவுண்ட் அப். இங்கே தனித்தனியாக ஆர்கனல்ஸாக இருந்ததெல்லாம் போய் மொத்தம் ஒரே செல்லாக மாறிடும். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஸ்டாப்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. டிஎன்ஏவை நம்ம பேக் பண்ணிட்டோம்னா, பேக் பண்ண பேக்லேருந்து நம்ம எதாவது எடுத்து யூஸ் பண்ணுவோமா, ஊருக்கு போகிறோம் மெட்டீரியல்லாம் பேக் பண்ணிட்டோம், பேக் பண்ணதுலேயே நம்ம எடுக்க மாட்டோம் இல்லையா. ஸோ ப்ரோட்டீன் சிந்தசிஸே ஸ்டாப் ஆகிடுது. டூப்ளிகேட்டட் சென்ட்ரோசோம்ஸ் தே வில் செப்பரேட். ஆப்போசிட் போலுக்கு மூவ் ஆகிடுச்சா, ஸோ டூப்ளிகேட்டட் சென்ட்ரோசோம்ஸ் தே செப்பரேட். தே ஸ்டார்ட் ஃபார்மிங் த மைட்டோட்டிக் ஸ்பிண்டில். செப்பரேட் ஆனதோடு இல்லாமல் இட் இஸ் ஃபார்மிங் த மைட்டோட்டிக் ஸ்பிண்டில். மைட்டோட்டிக் ஸ்பிண்டிலை வந்து ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஓகேயா, சரி. So, the completion of prophase can be marked by the following events. Number 1, the chromosomal material, it condenses to form the mitotic chromosomes. Okay, so chromosomes, they have the chromatids, they are attached to the centromere. Earlier எப்படி இருந்துச்சு, ஒரு குரோமாட்டின்னா இருந்தது. இந்த குரோமாட்டின் அப்புறம் வந்து இந்த சென்ட்ரோசோம்ஸ் வந்து ஒரே இடத்துல இருந்தது. 2 பாயிண்ட் நடக்குது. ஒன்று வந்து என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய இந்த என்வலப் மெம்பரேன் எல்லாம் வந்து என்ன ஆகுது, டிஸ்இன்டகிரேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகிடுச்சு, அந்த சென்ட்ரோசோம் வந்து மூவ் பண்ணிடுச்சு, ஆப்போசிட் போல்ஸ்க்கு மூவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆகிடுச்சு, அந்த என்டாங்கிளாக இருக்கிற அந்த குரோமாட்டின் வந்து இந்த மாதிரி குரோமோசோமாக ஸ்டார்ட் அப் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த குரோமோசோம்ஸில் பார்த்தாக்கா சென்ட்ராக இருக்கிறது வந்து சென்ட்ரோமியர். சென்ட்ராக இருந்தால் அதுக்கு என்ன பேர், சென்ட்ரோமியர். அந்த ஆர்ம்ஸுக்கு பேர் குரோமாட்டிட். ஆர்ம்ஸுக்கு பேர் என்ன, குரோமாட்டிட். அந்த ஆர்ம்ஸ்க்கு பேர் குரோமாட்டிட்டு. சென்ட்ராக இருக்கிற சென்ட்ரோமியர். இதிலிருந்து இந்த மைட்டோட்டிக் ஸ்பிண்டில்ஸ் வந்து நம்மளோட இதுக்கு வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேயா, சென்ட்ரோமியர்லேருந்து நம்மளுடைய மைட்டோட்டிக் ஸ்பிண்டில் வந்து நம்ம சென்ட்ரோசோமோடு அட்டாச் ஆகிருக்கு. இதுக்கு பேர் சென்ட்ரோசோம். சென்ட்ரோசோம்னா இந்த 2 சென்ட்ரியோல்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு தான் சென்ட்ரோசோம்னு பேர். சென்ட்ரோசோமுக்கும் சென்ட்ரோமியருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். சென்ட்ரோமியர்னா இந்த குரோமோசோமுக்கு நடுவில் இருந்தால் அதுக்கு பேர் என்னது, சென்ட்ரோமியர். ஓகேயா, ரைட். சென்ட்ரோசோம்னா என்னென்னா 2 சென்ட்ரியோல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சென்ட்ரோசோம். ஓகே, பேரெல்லாம் பக்கத்தில் இருக்கும், நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ சென்ட்ரோசோம்னா இதுக்கு பேர் தான் சென்ட்ரோசோம். இது வந்து சென்ட்ரோமியர். ஓகேயா, ரைட், fine. So next போகலாம் நம்ம. So in the centrosome வந்து it has undergone the duplication and it begins to move towards the opposite pole. So it radiates. ஒரு சென்ட்ரோசோம்க்கும் மைக்ரோடிபிள்ஸ் வெளியில் வரும். அந்த மைக்ரோடிபிளுக்கு பேர் தான் என்னது, ஆஸ்டர். ஸோ இது வந்து சென்ட்ரியோல். இந்த 2 சென்ட்ரியோல் இருக்குது. இந்த 2 சென்ட்ரியோலை சுற்றி என்ன இருக்கும், சென்ட்ரோசோம் இருக்கும், ஃபார்ம் பண்ணுது. இது குச்சி குச்சியாக இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் மைக்ரோடிபியூல். அந்த குச்சி குச்சியாக இருக்கிற மைக்ரோடிபியூல் தான் என்ன ஃபார்ம் பண்ணுது, ஆஸ்டர். இந்த மைக்ரோடிபியூல்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணுது, ஆஸ்டர். சரி, அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் ஒன்று வருது, அதுக்கு பேர் மைட்டோட்டிக் அப்பேரட்டஸ்.
ஸோ மைட்டோட்டிக் அப்பேரட்டஸ், MA, மைட்டோட்டிக் அப்பேரட்டஸ். இந்த மைட்டோட்டிக் அப்பேரட்டஸில் என்ன இருக்கும் அப்படின்னா 2 ஆஸ்டர்னா இந்த மைக்ரோடிபியூல் along with the spindle fiber. மைக்ரோடிபியூல் வந்து ஷார்ட்டாக இருக்கும், ஸ்பிண்டில் ஃபைபர் எப்படி இருக்கும், லாங்காக இருக்கும். இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த எல்லோ கலரில் பெரிய குச்சி மாதிரி இருக்குல்ல, இதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர். இந்த ஸ்பிண்டில் ஃபைபரும் 2 ஆஸ்டரும் சேர்ந்து தான் மைட்டோட்டிக் அப்பேரட்டஸ். ஓகேயா, ரைட். So the cells, when they are viewed at the end of the prophase, okay, so they do not show any Golgi complex, endoplasmic reticulum, nucleolus, nuclear envelope, எந்த விதமான ஆர்கனல்ஸும் இருக்காது. ஓகே, ஸோ நோ ஆர்கனல், செல்லே ஒரு மொத்த உருண்டை மாதிரி இருக்கும், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, ஸோ டோட்டலி தே வில் லுக் லைக் ஒரு சிங்கிள் இது மாதிரி இருக்கும், மெம்ப்ரேனோ ஆர்கனல்ஸோ எதுவுமே இருக்காது. ஸோ ப்ரொஃபேஸில் என்ன ஆகும், ஆர்கனல்ஸ்லாம் டிஸப்பியர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஆஸ்டருக்கும் ஸ்பிண்டில் ஃபைபருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆஸ்டர்னு சொன்னேன். இது வந்து நம்மளுடைய சென்ட்ரியோல் டுகெதர் தே வில் ஃபார்ம் த சென்டரோசோம். ஓகே, ரைட். அந்த குட்டி குட்டியாக இருக்கிற குச்சி தான் என்னது, ஆஸ்டர், ரைட். ஓகே, அந்த பெரிய இதுதான் யார், ஸ்பிண்டில் ஃபைபர். ஆஸ்டரும் ஸ்பிண்டில் ஃபைபரும் சேர்ந்து தான் மைட்டோட்டிக் அப்பேரட்டஸ். இந்த ஆஸ்டர் வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் அட்டாச் டு த குரோமோசோம். ஆஸ்டருக்கும் குரோமோசோமுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகே, ஆனால் இப்போ சென்ட்ரோமியரோடு அட்டாச்சாக இருக்கிறது யார், அது வந்து நம்மளுடைய ஸ்பிண்டில் ஃபைபர் தான். ஸோ சென்ட்ரோமியரோட அட்டாச் ஆனால் அது யார், ஸ்பிண்டில் ஃபைபர். ஓகே, ரைட். ஸோ தே ஆர் த ஸ்டார் லைக் ஸ்ட்ரக்சர். ஆஸ்டர் வந்து எப்படி இருக்கும், ஸ்டார் லைக் ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சராக ப்ரெசென்ட்டாக இருக்கும். It is present at the opposite poles. It runs between the 2 centrioles. 2 centrioles நடுவில் போனால் அது வந்து ஸ்பிண்டில் ஃபைபர். ஒன்று இங்கே ஒன்று அங்கேன்னு இருந்தால் அது ஆஸ்டர். ஆஸ்டர் ரேஸ் அரைஸ் ஃப்ரம் த சென்ட்ரியோல் அண்ட் ரேடியேட் அவுட். சென்ட்ரியோல்லேருந்து வந்து இப்படி வெளியில் போகுது, ரேடியேட் அவுட். ஓகே, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் தே ஆர் ஃபார்ம்டு பை த மைக்ரோடிபியூல். ஸோ மைக்ரோடிபியூல்ஸ் தான் ஸ்பிண்டில் ஃபைபரை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரொஃபேஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஷார்ட்டாக ப்ரொஃபேஸில் என்ன நடக்குது அப்படின்னாக்கா 3 மெயின் ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து குரோமாட்டின் அப்படிங்கிறது கண்டென்ஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது, குரோமோசோமை ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இது ஒரு மேஜரான ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னாக்க நம்மளுடைய ஏற்கனவே டூப்ளிகேட்டான சென்டரோசோம் அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஆப்போசிட் போலுக்கு மைக்ரேட் ஆகுது. அப்புறமா மேஜர் ஆர்கனல்ஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆகுது. ஆர்கனல்ஸ் எல்லாம் காணாமல் போயிடுது. கால்கி அப்பேரட்டஸ் இல்லை, நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை, நியூக்ளியர் என்வெலப் இல்லை, எல்லா ஆர்கனலும் டிஸப்பியர் ஆகிடுது. ஓகே, அதுக்கப்புறமா அந்த ஆஸ்டர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது, ஸ்பிண்டில் ஃபைபர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. ஆஸ்டர்னால் ஷார்ட் மைக்ரோடிபியூல், ஸ்பிண்டில் ஃபைபர்னால் லாங் த்ரெட் லைக் இது. ஸோ இதுதான் ப்ரொஃபேஸில் நடக்கிற விஷயங்கள். ஓகே, ஸோ அடுத்தது வந்து மெட்டாஃபேஸ். ஸோ ப்ரொஃபேஸில் வந்து குரோமோசோமில் ஒன்று ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ் இங்கே வந்து என்னென்னா, இந்த ப்ரொஃபேஸில் நியூக்ளியர் என்வெலப்புங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இல்லையா, டிஸ்இன்டெக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. பட் என்வெலப்னு கொஞ்சமாவது இருக்குது. பட் இந்த மெட்டாஃபேஸில் பார்த்தாக்க தேர் இஸ் த கம்ப்ளீட் டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் நியூக்ளியர் என்வெலப். ஸோ கம்ப்ளீட்னு கேட்டாங்கன்னா அது என்னது, மெட்டாஃபேஸ். So that is a complete disintegration of nuclear envelope. Very important sentence. Nuclear envelope starts to disintegrate na prophase. Complete disintegration na it is going to be the metaphase. Okay. So next வந்து பார்த்தாக்கா மெட்டாஃபேஸில் the equatorial plane towards எல்லா குரோமோசோம்ஸும் வந்து it is going to get attached. I mean it is going to get oriented. ஓகே, ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே என்ன பண்ணிடும், சென்டருக்கு போய் அட்டாச் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்கும்னா தேர் இஸ் த கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஸோ நம்ம வந்து மைக்ரோஸ்கோப் கடியில் அழகாக இந்த குரோமோசோம்ஸை பார்க்கலாம். ஓகேயா, சரி. ஸோ மெட்டாஃபேஸ் குரோமோசோம்ஸில் 2 சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து சென்ட்ரோமியர், இந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன, சென்டரோமியர். ஓகேயா, அதுக்கு கீழே அட்டாச் ஆகிருக்குல்ல, இதுக்கு பேர் சிஸ்டர் குரோமேட்டிட். ஓகே, அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, ஒரு ஆம் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பேர் சிஸ்டர் குரோமேட்டிட். தி ஆர் ஹெல்டு டுகெதர் பை த சென்ட்ரோமியர். இந்த க்ரீன் கலர் தான் இந்த 2 குச்சியை ஹோல்டு பண்ணிக்குது இல்லையா.
ஸோ இதுக்கு பேர் சிஸ்டர் குரோமாட்டிட். அதை ஹோல்டு பண்ணுறது யார்? சென்ட்ரோமியர். அதில் ஒரு டிஸ்க் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த டிஸ்க் மாதிரி ஒன்று இருக்கா எங்கே? சென்ட்ரோமியரில் ஒரு டிஸ்க் மாதிரி இருக்குது. அந்த டிஸ்க் மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் கைனெட்டோகோர். அந்த கைனெட்டோகோரில் தான் யார் அட்டாச் ஆகிருக்கா? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. அவ்வளோதான். ஸோ இந்த 4 பாயிண்ட் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். சென்டரில் இருந்தால் சென்ட்ரோமியர், அந்த ஆம் பேர் குரோமாட்டிட், ரெண்டாமும் ஒரே கலரில் இருந்தால் சிஸ்டர் குரோமாட்டிட். ஸோ அந்த சென்ட்ரோமியரில் சைடில் ஒரு ரீஜன் இருக்குது, அதுக்கு பேர் கைனட்டோகோர். அந்த ரீஜனில் தான் என்னாகும்? ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆகும். ஓகேயா? ரைட். ஸோ இந்த மெட்டாஃபேஸில் என்ன நடக்குதுன்னா, எல்லா குரோமோசோம்ஸும் அது வந்து ஈக்குவேட்டாருக்கு டுவோர்ட்ஸாக வந்துடும். ஓகே, ஸோ ஈக்குவேட்டாருக்கு டுவோர்ட்ஸாக வந்துடுச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் மெட்டாஃபேசிக் பிளேட். ஸோ ஈக்குவேட்டருக்கு எல்லா குரோமோசோமும் வந்து அலைன் ஆகிக்கும். அதுதான் மெட்டாஃபேஸ். மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா இது அழகாக தெரியும். சரி, ஸோ ஒரு குரோமாட்டிட் வந்து இட் இஸ் கனெக்டட் டு இட்ஸ் கைனட்டோகோர் டு த ஸ்பிண்டில் ஃபைபர் ஃப்ரம் ஒன் போல் அண்ட் இன்னொன்று வந்து இன்னொரு, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒன்று வந்து இந்த போலோட அட்டாச் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து இந்த போலோட அட்டாச் ஆகிருக்கு. அப்படி தான் அட்டாச் ஆகும். இப்போ சிஸ்டர் குரோமாட்டிட் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிஸ்டர் குரோமாட்டிட். ஓகே, இது வந்து இன்னொரு சிஸ்டர் குரோமாட்டிட். அப்படின்னாக்க இது ஒரு பக்கம் அட்டாச் ஆகிருக்கும், இது ஒரு பக்கம் அட்டாச் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து இதுக்கு டுவோர்ட்ஸாக அட்டாச் ஆகிருக்கு, இது வந்து இதுக்கு டுவோர்ட்ஸாக அட்டாச் ஆகிருக்கு. அந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஒன்று இந்த பக்கம் ஈக்குவேஷனல் டிவிஷன் சொல்லிடும் அதுக்கு பேர். ஓகே, ஸோ அப்படி அட்டாச் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் மெட்டாஃபேசிக் பிளேட். ஸோ இங்கே ஆஸ்ட்ரல் ரேஸ் இருக்குது, இங்கே சென்ட்ரியோல் இருக்குது, சைட்டோபிளாசம் டுவோர்ட்ஸ் எல்லாமே இருக்குது, நியூக்ளியர் மெம்பரேன் எதுவுமே இல்லை, கம்ப்ளீட் டிஸ்இன்டெகிரேஷன் நடந்துருச்சு. எங்கே? மெட்டாஃபேஸில். இதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர், இதுதான் மெட்டாஃபேசிக் பிளேட்டு. குரோமோசோம்ஸ் வந்து ஈக்குவட்டோரியல் பிளேனில் அலைன் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து மெட்டாஃபேஸோடைய மேஜர் இது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்ட்ரோமியர் வந்து இட் லைஸ் அட் த ஈக்குவேட்டர் அண்ட் த ஆர்ம்ஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸ் தே ரிமைன் டைரக்டட் டுவோர்ட்ஸ் த போல்ஸ். So spindle fibers, they will attach to the kinetochore and the chromosomes, they are moved towards the equator and it is getting aligned. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மெட்டாஃபேஸில் நடக்குது. இப்போ அலைன் ஆகிடுச்சுல, அடுத்து என்ன? டிவிஷன் தான். ஓகே, ஸோ அதுக்கு பேர் தான் அனாஃபேஸ். ஸோ ஆன் தி ஆன்செட் ஆஃப் அனாஃபேஸ், ஈச் குரோமோசோம் which is arranged at the metaphasic plate is split simultaneously. ஓகே, அண்ட் த டூ டாட்டர் குரோமாட்டிட்ஸுக்கு பேர் டாட்டர் குரோமோசோம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்படி இருக்குது. ஓகே, ரைட். ஸோ இப்படி இருக்கிறது வந்து மெட்டாஃபேஸ். ஸோ இந்த பக்கமாக ஒன்று வந்துடும், ஓகே, இந்த பக்கமாக ஒன்று வந்துடும். இதில் என்ன பியூட்டின்னா, ரெண்டு இடத்துலையுமே இது வந்து சென்ட்ரியோல். ஓகேயா? சென்ட்ரியோலுக்கு டுவோர்ட்ஸாக என்ன இருக்குமா? நம்மளுடைய சென்ட்ரோமியர் இருக்குமா? ஓகே, அந்த குரோமாட்டிட் ஆர்ம்ஸ் வந்து இப்படி தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தா இந்த டயக்ராமில் தெரியும். இது வந்து சென்ட்ரியோல், இது வந்து சென்ட்ரோமியர். ஓகேயா? ரைட். ஸோ சென்ட்ரோமியர் இதில் எப்படி இந்த மாதிரி செப்பரேஷன் நடக்குதுனாக்க, நம்மளுடைய ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகிடும். இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ பெருசாக இருக்குல்ல ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து நல்லாவே வந்து என்ன ஆகிடும்னா ஷார்டன் ஆகிடும். ஓகே, ஸோ நல்லா ஷார்டன் ஆகும்போது இது வந்து இதை பிடிச்சி இழுத்துருவோம், இது வந்து இதை பிடிச்சி இழுத்துரும். அப்போ ஆப்வியஸ்லி இந்த பிளேட்டில் எல்லாமே செப்பரேட் ஆகிடும். ஓகே, ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுத்தா என்ன பண்ண முடியும் இல்லையா? அதுதான் இந்த அனாஃபேஸில் நடக்குது. ஸோ ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கும் போது ஈக்குவலாக வந்து நம்மளுடைய குரோமாட்டிட்ஸ் வந்து டிவைட் ஆகிடுச்சு. ஸோ த குரோமோசோம்ஸ் தே பிரேக் அட் த சென்ட்ரோமியர். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. எங்கே பிரேக் ஆகுது? சென்ட்ரோமியரில் பிரேக் ஆகுது. ஸோ சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் எல்லாம் ஆப்போசிட் போலுக்கு மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அனாஃபேஸில் த குரோமோசோம்ஸ் வில் பிரேக் அட் த சென்ட்ரோமியர். ஸோ இந்த பக்கம் இது ஷார்டன் ஆகிக்குது, இந்த பக்கம் இது ஷார்டன் ஆகிக்குது. ஸோ இந்த பக்கம் இது பிடிச்சி இழுக்குது, அந்த பக்கம் அது பிடிச்சி இழுக்குது. ஸோ டுவோர்ட்ஸ் த டூ ஆப்போசிட் போல்ஸ் நம்மளோடது வந்து மைக்ரேட் ஆகிடுது. So as each chromosome, it moves away from the equatorial plate, the centromere, it is directed towards the pole. ஓகே, ஸோ இதுக்கு டுவோர்ட்ஸாக போயிடுச்சு. சரியா? ஸோ சென்ட்ரோமியர் வந்து போலுக்கு டுவோர்ட்ஸாக போயிடுச்சு. ஸோ ரெண்டு செப்பரேட் சென்டர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகேயா? ரைட். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய அனாஃபேஸ். இந்த அனாஃபேஸில் என்ன ஆகுதுன்னா, குரோமோசோம்ஸ் வந்து என்ன ஆகிடுது? டபுள் ஆகிடுது. ஸோ நம்ம பார்த்தோம் சிந்தசிஸ் ஃபேஸில் ஒன்லி கண்டென்ட் தான் டபுள் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் ஒன்லி கண்டென்ட் தான் டபுள் ஆச்சு, குரோமோசோம் நம்பர் சேமாக இருந்துச்சு. ஆனால் அனாஃபேஸில் என்ன ஆயிடுச்சு? குரோமோசோமல் நம்பர் டபுள் ஆயிடுச்சு. வெரி இம்பார்ட்டண்ட்.
Okay. So if a cell has 46 chromosomes during metaphase, how many chromosomes will be in their anaphase? கண்டுபிடிங்க பார்ப்போம். அனாஃபேஸில் டபுள் ஆகும். 46 என்ன ஆகிடும்? 92 ஆகிடும். ஓகேயா? இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். சரி, இப்போ எஸ் ஃபேஸில் நல்லா லிசன் பண்ணுங்கள். எஸ் ஃபேஸில் 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. மெட்டா ஃபேஸில் எவ்வளோ குரோமோசோம்ஸ் இருக்கும்? யோசிங்க. அதே 46 தான் இருக்கும். ஏன்னா அனாஃபேஸில் தான் என்ன பண்ணும்? லேட் அனாஃபேஸில் தான் அது வந்து டபுள் ஆகும். மெட்டாஃபேஸில் அப்படியே தான் இருக்கும். சரியா? ஞாபகம் வச்சுக்கணும். ரைட், அனாஃபேஸில் தான் டபுள் ஆகும். ஸோ அனாஃபேஸில் என்ன ஆகும்? சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகும், குரோமேட்டிட் செப்பரேட் ஆகும். அந்த குரோமேட்டிட் வந்து என்ன பண்ணிடும்? இப்போ குரோமோசோம்ஸ் சொல்கிறோம்ல, ஆப்போசிட் போல்ஸுக்கு போயிடும். இதுதான் அனாஃபேஸோடைய வேலை. ரைட், அடுத்தது வந்து டீலோஃபேஸ். ஆப்போசிட் போயாச்சு இல்லையா? இந்த மாதிரி ஆப்போசிட்டாக போயாச்சு. இது வந்து டீலோஃபேஸ் தான் ஃபைனல் ஸ்டேஜ். இதுக்கு பேர் ரிவர்ஸ் ப்ரோஃபேஸ். அது என்ன ரிவர்ஸ் ப்ரோஃபேஸ்? ப்ரோஃபேஸில் நல்லா நடந்துச்சு, நியூக்ளியர் என்வலப் டிஸ்இன்டகிரேட் ஆச்சு. இப்போ என்ன ஆகும்? நியூக்ளியர் என்வலப் ரீஃபார்ம் ஆகும். நியூக்ளியர் என்வலப் என்ன ஆகும்? ரீஃபார்ம் ஆகும். அப்புறம் என்னாச்சு? அங்கே குரோமாட்டின்லேருந்து குரோமோசோம் வந்துச்சு. இப்போ தேர் இஸ் த டீகண்டென்சேஷன் ஆஃப் த குரோமோசோம்ஸ் டு குரோமாட்டின். எல்லாமே அங்கே நடந்ததுக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. ஓகேயா? ரைட். Telophase, the chromosomes, they will decondense. Chromosomes என்ன ஆகிடும்? Decondense ஆகிடும். சரியா? ஸோ அது வந்து ஆப்போசிட்டாக போய்க்குது. சரி, the chromosomal cluster, they will lose their identity. ஓகே, and the nuclear envelope will develop. அங்கே டிஸ்இன்டெகிரேட் ஆச்சு, இங்கே டெவலப் ஆகுது. அப்புறம் நியூக்ளியோலஸ், கால்கை, ER எல்லாம் ரீஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ரொஃபேஸில் என்னாச்சு? எல்லாம் டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சது. இங்கே எல்லாமே ரீஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஓகேயா? ரைட். ஸோ இதுதான் வந்து டீலோஃபேஸ். டீலோஃபேஸ் முடிஞ்சோடனே கேரியோகைனன்சஸ் முடிஞ்சிடுச்சு. கேரியோகைனன்ஸ்னால் என்ன? நியூக்ளியர் டிவிஷன். ஸோ கேரியோகைனன்சஸில் பி மேட் இருந்தது. ப்ரொஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ்னு 4 ஃபேஸ் இருந்தது. இது எல்லாமே என்ன இது? கைனன்சஸ், கேரியோகைனன்சஸ். இப்போ அடுத்தது என்ன நடக்க போகுது? சைட்டோகைனன்சஸ். ஸோ சைட்டோகைனன்சஸ் அப்படின்னாக்க நம்மளுடைய சைட்டோபிளாஸ்மிக் டிவிஷன். ஸோ வெறும் நியூக்ளியஸ் மட்டும் டிவைடனா பத்தாது, நம்மளுடைய சைட்டோபிளாசமும் டிவைட் ஆகணும். அதுக்கு பேர் தான் சைட்டோகைனன்சஸ். சரியா? ஸோ இதுக்கு வந்து அனிமல் செல்லுக்கு வேறு மாதிரியும் பிளான்ட் செல்லுக்கும் வேறு மாதிரி நடக்குது. ஏன் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னாக்க, அனிமல் செல்லில் தேர் இஸ் நோ செல் வால். அனிமல் செல்ஸில் என்ன இல்லை? செல் வால் இல்லை. அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும். இங்கே பார்த்தாக்க க்ளீவேஜ் ஃபரோ எங்கே ஆரம்பிக்குது? அவுட் சைடில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அவுட் சைட்லேருந்து டுவோர்ட்ஸ் த சென்டர் வருது. என்ன பண்ணுது? அவுட்லேருந்து டுவோர்ட்ஸ் த சென்டர் வருது. ஓகே, இங்கே என்ன ஆகுதுன்னா செல் பிளேட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. அந்த செல் பிளேட் வந்து இன்னர்லேருந்து அவுட்டருக்கு போகுது. இங்கே என்ன பண்ணுது? இன்னர்லேருந்து அவுட்டுக்கு போகுது. இங்கே வந்து மேஜராக என்ன ஃபார்ம் ஆகும்? செல் பிளேட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து ஃபரோ ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபரோ. இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? செல் பிளேட். இதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸு. ஓகே, டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இன் அனிமல் செல் த சைட்டோகைனன்சஸ் இஸ் அச்சீவ்டு பை த ஃபரோ இன் த பிளாஸ்மா மெம்பரேன். செல்வாலே இல்லை, ஃபரோ தான் ஃபார்ம் ஆகுது. Okay, so in the periphery of this equator, a contractile ring is formed. The equatorல என்ன ஃபார்ம் ஆகுது? கான்ட்ராக்டைல் ரிங் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. இந்த இங்கே பார்த்தோமே இந்த கான்ட்ராக்டைல் ரிங் அப்படின்ட்டு. எஸ், ஸோ இந்த கான்ட்ராக்டைல் ரிங் எங்கே ஃபார்ம் ஆகுது? அனிமல் செல்ஸில் ஃபார்ம் ஆகுது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? ஆக்டின் அண்ட் மயோசின். The contractile ring வந்து it is made up of actin and myosin. Okay, so it is forming a furrow. எங்கேருந்து வருது? outside to inside. furrow எங்கேருந்து வருது? outside to inside. எங்க? animal cell. so outside to the center. அப்புறம் என்ன ஃபார்ம் ஆகுது? furrow ஃபார்ம் ஆகுது. third keyword என்னது? it is going to be the central ring. இல்லையா? ஒரு ரிங் வந்து ஃபார்ம் ஆகுது. ரிங் வந்து ரெண்டுக்கு நடுவில் எப்படி ஃபார்ம் ஆகுது? அந்த ரிங் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆக்டின் அண்ட் மயோசின். அந்த ரிங் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆக்டின் அண்ட் மயோசின். ஓகே, ஸோ கான்ட்ராக்டல் ரிங் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது கிராஜுவலாக டீப்பன் ஆகி நம்மளோட சைட்டோபிளாசம் டிவைட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு இட் லுக்ஸ் இன் யுவர் அனிமல்.
ஸோ இந்த அனிமல் செல்ஸில் சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அவுட் சைடுலேருந்து இன்சைடு வருது. ஸோ வெளியிலேருந்து உள்ளே வந்தால் சென்ட்ரிபீட்டல், உள்ளேருந்து வெளியில் போனால் சென்ட்ரிஃபியூகல். ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க சென்ட்ரிபீட்டல் சென்ட்ரிஃபியூகல். ஸோ அனிமல் செல்ஸில் எப்படி நடக்குது? சென்ட்ரிபீட்டல். ஓகே ரைட். ஸோ பிளான்ட்டில் எப்படி நடக்குது? சென்ட்ரிஃபியூகல். ஸோ இங்கே ஃபரோ வருது, அங்கே வந்து செல் பிளேட் வருது. ஓகே, ஸோ பிளான்ட் செல்ஸுக்கு செல் வால் ரொம்ப திக்காக இருக்குது, இன்எக்ஸ்டென்சிபிளாக இருக்குது. அதனால் அங்கே வந்து செல் பிளேட் அது மூலியமாக டிவிஷன் வந்து நடக்குது. இந்த செல் பிளேட்டை யார் ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கால்கை வெசைக்கிள்ஸ். கால்கை வெசைக்கிள்ஸ் தான் என்ன ஃபார்ம் பண்ணுது? செல் பிளேட்டை ஃபார்ம் பண்ணுது. எங்கே? பிளான்ட்டில். அனிமலில் வந்து இட் இஸ் கோயிங் டு ஃபார்ம் த ஃபரோ அண்ட் த கான்ட்ராக்டைல் ரிங் மேட் அப் ஆஃப் ஆக்டின் அண்ட் இது மயோசின். சரி, ஸோ இதுதான் வந்து இதோடைய மேஜர் மெக்கானிசம். ஸோ இப்போ நம்ம பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கு மேஜர் டிஃப்ரென்சஸ் பார்த்துடலாம். அனிமலில் வந்து ஆஸ்டர்லாம் இருக்கும், ஏன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது? சென்ட்ரியோல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் பிளான்ட் செல்லில் தேர் இஸ் நோ சென்ட்ரியோல். ஸோ அந்த ஆஸ்டருங்கிறதே இல்லை. சைட்டோகைனசிஸ் வந்து ஃபரோனால் ஃபார்ம் ஆகுது, இங்கே செல் பிளேட்னால் ஃபார்ம் ஆகுது. செல் பிளேட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்கை வெசிக்கிள்ஸ். ஓகே, ஸோ சைட்டோகைனசிஸ் வந்து சென்ட்ரிபீட்டல், இங்கே வந்து சென்ட்ரிஃபியூகல். ஓகேயா? சரி, ஸோ இங்கே டிப்ஸில் தான் நடக்கும், இங்கே வந்து த்ரூ அவுட் த பாடி நடக்கும். ஓகே, ஸோ மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அனிமல் செல்ஸுக்கு என்ன இல்லை? தேர் இஸ் நோ செல் வால். ஓகேயா? ஸோ அதனால் என்ன நடக்கும்? செல்வாலே இல்லை. இங்கே வந்து செல்வால் இருக்கா, அது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கும் செல்வால் இருக்கிறதுனால. சரி, ஸோ அனிமல் செல்ஸில் என்ன நடக்கும்? ஃப்ரம் அவுட் சைடு டு இன்சைடு. இங்கே வந்து என்னது? இன்சைடு டு அவுட் சைடு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து இட் இஸ் கால்ட் அ சென்ட்ரிபீட்டல். இங்கே வந்து இட் இஸ் கால்ட் அ சென்ட்ரிஃபியூகல். ஓகேயா? இங்கே என்ன பேர்? சென்ட்ரிஃபியூகல் பேர், இங்கே சென்ட்ரிபீட்டல் பேர். அதுக்கப்புறமா இங்கே வந்து என்ன நடக்கும்னாக்கா தட் இஸ் கோயிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்டைல் ரிங் தட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆக்டின் அண்ட் மயோசின். இங்கே வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் என்னது? செல் பிளேட். செல் பிளேட் இஸ் மேட் அப் ஆஃப் கால்கை வெசிக்கிள்ஸ். ஸோ அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு. இது லேர்ன் பண்ணாலே இட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யூ. ஓகேயா? சரி, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நம்மளுடைய பிளான்ட்டில் பார்த்தோம்னா இந்த கால்கை வெசிக்கிள்ஸ் தே வில் அரேஞ்ச் இன் த ஈக்வேட்டர் அண்ட் தே வில் ஃபார்ம் த செல் பிளேட். The Golgi vesicles, they will secrete the calcium and magnesium peptide. அதனால தான் இந்த செல் பிளேட் ஃபார்ம் ஆகுது. இந்த செல் பிளேட் தான் ஃபர்தராக என்னவா மாடிஃபை ஆகும்னா மிடில் லேமெல்லாவாக மாடிஃபை ஆகும். ஸோ இந்த கால்கை வெசிக்கிள்ஸ்லாம் சேர்ந்து செல் பிளேட்டை ஃபார்ம் பண்ணுது, செல் பிளேட் எல்லாம் சேர்ந்து மிடில் லேமெல்லாவை ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ 2 செல் ஆகிடுச்சுல, ஒரு செல் 2 செல் ஆகிடுச்சுல்ல. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற மிடில் லேமெல்லேவா தான் இந்த பிளேட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ நமக்கு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ப்ரைமரி செல் வால், செகண்டரி செல் வால், பிளாஸ்மோடெஸ்மேட்டா, இதுக்கெல்லாம் நடுவில் தான் யார் இருக்கா? மிடில் லேமெல்லா இருக்கா. இந்த மிடில் லேமெல்லா தான் நம்ம செல் பிளேட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதுதான் 2 செல்லை வந்து பிரித்து வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, சரி. ஸோ அப்பப்போ பழசாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் ஞாபகம் இருக்கும். ஸோ சைட்டோகைனசிஸ் வந்து இட் அக்கர்ஸ் இன் த சென்ட்ரிஃபியூகல் ஆர்டர் இன் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய அனிமல்ஸில் எப்படி நடந்தது? ஃபரோ இருந்தது. ஸோ அவுட் சைட்லேருந்து இன்சைடில் இருந்தது. இங்கே என்ன பண்ணுது? இன்சைட்லேருந்து அவுட் சைடுக்கு போகுது. ஓகேயா? சரி. இன் சம் ஆர்கானிசம்ஸ் த கேரியோகைனசிஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபாலோட் பை சைட்டோகைனசிஸ். அதனால இஃப் இட் இஸ் நாட் ஃபாலோட் அப்படின்னா மெனி நியூக்ளியஸ் இருக்கும். மெனி நியூக்ளியஸ் இன் ஒன் சைட்டோபிளாசம். ஓகேயா? ஸோ நிறைய நியூக்ளியஸ் ஒரே சைட்டோபிளாசமில் இருந்தது அப்படின்னாக்க அதுக்கு பேர் வந்து சிங்ஷியம். மல்டி நியூக்ளியேட் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெனி நியூக்ளியஸ் இன் ஒன் சைட்டோபிளாசம், அதாவது கேரியோகைனசிஸ் நடந்துருது, சைட்டோகைனசிஸ் நடக்கலை அப்படின்னாக்க இட் ஃபார்ம்ஸ் த சிங்ஷியம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். என்ன ஃபார்ம் பண்ணும்? சிங்ஷியம். எங்கே இது சீனாக இருக்குது? லிக்விட் எண்டோஸ்போமின் கோகனட். கோகனட் இளநி தண்ணி, அதுதான் லிக்விட் எண்டோஸ்போமின் கோகனட். ஸோ லிக்விட் எண்டோஸ்போமின் கோகனட் தான் சிங்ஷியம்க்கு எக்ஸாம்பிள். ஓகேயா? ரைட். So in animal cells, how does the cytokinesis occur? Animal cellular. Okay, it occurs by furrow formation, it occurs by centrifugal force, it occurs from inside to outside. என்னது தான்? It occurs by furrow formation. Centrifugal எங்க? Plantல. Inside to outside எங்க? அதுவும் plantல தான்.
ஏன்னா அதில் என்ன ஃபார்ம் ஆகும், செல் பிளேட் ஃபார்ம் ஆகும். இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், செல் ஃபரோ ஃபார்ம் ஆகும். இது வந்து அவுட் சைட்லேருந்து இன்சைடு. ஈஸியாக படிச்சிங்கன்னா எல்லா கொஷின்ஸும் ஈஸி தான். ஓகேயா, ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபஸ்ட் அப்பியர்டு பிட்வீன் த டூ அட்ஜசன்ட் பிளான்ட் செல்? பிரைமரி செல்வாலா, செகண்டரியா, மிடில் லேமெல்லாவா, நியூக்ளியர் மெம்ப்ரேனா? எது ஃபார்ம் ஆச்சு சைட்டோகைனசிஸ் முடிஞ்சோடனே? மிடில் லேமெல்லா. ஏன்னா செல் பிளேட் தான் என்ன ஃபார்ம் பண்ணிச்சு, மிடில் லேமெல்லா ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ செல் பிளேட்டில் வந்து என்ன பண்ணும், கால்கை வந்து இட் வில் செக்ரீட். என்ன செக்ரீட் பண்ணும், கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் பெக்டேட் செக்ரீட் பண்ணிவிட்டு இட் வில் ஃபார்ம் த செல் பிளேட். ஸோ அதுதான் என்ன ஃபார்ம் பண்ணிடுச்சு கடைசியாக, மிடில் லேமெல்லாவை ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஓகேயா, ஸோ பிளான்ட் செல்ஸில் மிடில் லேமெல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. Okay, so in some organisms karyokinesis is not followed by cytokinesis, that is leading to the formation of what? So in some organisms it is not followed, leading to syncytium. அதோடைய எக்ஸாம்பிள் தான் இது. பட் எல்லாத்துக்கும் கோகனட் நம்ம சொல்ல முடியாது. லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கரெக்ட் டேர்ம் வந்து சிங்ஷியம் தான் சொல்லணும். சரியா, இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் தான். பட் இட் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் சிங்ஷியம்க்கு தான் கரெக்டான கீவேர்டு. ஓகேயா, சரி. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், கீப் ரீடிங். ஓகே, ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.